ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை புர்ஜி கிரேவி தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நான் இப்போ அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாயை வச்சிட்டேங்க. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது சூடாகட்டும். எண்ணெய் சூடாக எடுத்துங்க. இது 2 நல்லா பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு நம்ம இதிலே தாங்க கிரேவி பண்ண போகிறோம். அதனால தான் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக எடுத்து இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸ், அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அது மேலே வெங்காயத்தை போடலாம், ஏன்னா சுட சுட போட வேணாம் தான் அப்படி போட்டுருவாங்க. இப்போ கடையிலேருந்து எடுத்துட்டேங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 8 முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நான் இது கூடவே போட்டு அரைச்சிக்கிறேன். இல்லை நீங்கள் பூண்டு போடணுன்னா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு நல்லா பெரிய துண்டு இஞ்சி போட்டு கூட இது கூடவே அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் போட்டுக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா? இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி ரெடியாக வச்சாச்சுங்க இந்த கிரேவிக்கு. இப்போ நான் எண்ணெய் இதில் கம்மி பண்ணிட்டேன், இதை எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். முதல்ல நம்ம ஒரு குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக வச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் செல்லோ டைப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வெங்காயமும் அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. தனித்தனியாக பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து வதக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு சாஸரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பு நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ 4 முட்டை எடுத்துருக்கோம், அதை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கூட போட்டு அடிச்சிக்கலாங்க. ஆனால் நான் வெறும் உப்புத்தூள் தான் போட்டிருக்கேன். இதை அடிச்சிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. இதையும் இதில் விட்டுடலாம். நம்ம முட்டை புர்ஜி கிரேவி தான் பண்ணுறோம், அதனால் இதை நல்லா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவும் நம்ம மேஷ் ஆகக்கூடாது, சும்மா ஒன்றும் பாதியமாக. இது வெந்து வரட்டுங்க, பார்க்கலாம். இதெல்லாங்க ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு வச்சிடலாம். இதையும் இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த எண்ணெய் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம விட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை 2 துண்டாக்கி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு 10 மெழுகு எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு 2 ஏலக்காய், சின்ன ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் 2. சரிங்களா? எண்ணெய் சூடாக இருந்தோ நம்ம இதை அதில் போட்டுருவோம்.
2 பச்சை மிளகாவை இப்படி நீல வாக்கில் 4 துண்டாக 1 2 துண்டுன்னு 4 துண்டாக வச்சுருக்கேங்க. இது பொரியட்டும், இதையும் போட்டுடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வருது, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 8 முந்திரி போட்டு அரைச்சிருக்கோங்க. அதை நம்ம விட்டுடலாம். இப்போ இது நல்லா சுருண்டு எண்ணெய் பெரிய அளவுக்கு வரணுங்க. சரிங்களா? வரட்டும், பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்லா அந்த மசாலா சுண்டிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள். சரிங்களா? எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கி வரட்டுங்க. இல்லைன்னா ஒரு நிமிஷமாவது வதங்கணும். அந்த மசாலா வாசனைலாம் பச்சை வாசனை போயிட்டப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 1.5 நிமிஷம் பக்கம் எடுத்துங்க. பாருங்கள், மசாலாவும் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு, நம்ம ஆல்ரெடி முட்டையில் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு தான் இந்த கிரேவிக்கு சேர்க்குறேன். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி விடுறேங்க. இந்த அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மசாலா, மிக்ஸி கழுவுன தண்ணி, அதையும் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த குடமிளகாய், முட்டை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதுலேயே கொஞ்சம் நான் கொத்தமல்லி தழையும் போட்டுறேன். கொஞ்சம் நம்ம கார்னிஷ் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இதில் இந்த குடமிளகாய், வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச முட்டை புர்ஜி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வந்ததும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி குடமிளகாய், வெங்காயம் புர்ஜி எல்லாமே, முட்டை புர்ஜி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். இது பால் எடுதாங்க. நான் பால் எடுதேன். அப்படி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த டைமில் கசூரி மெத்தி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன். இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்ல ஒரு கொதிட்டுங்க. நம்ம இறக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டோம். திரும்பி இன்னும் கொஞ்சம் தூவிடுறேன். உப்பு கரெக்டாக இருந்ததுங்க. உப்பு நீங்கள் பார்த்து போட்டுங்க. நான் திரும்பி சொல்கிறேன், உப்பு மட்டும் நம்ம எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதை நான் மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை பிளேட்டில் போட்டு காட்டிடுறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுத்து. நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ டிசர்வ் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான எக் என்ன சொல்கிறது, முட்டை புர்ஜி கிரேவிங்க. இது நீங்கள் முட்டையை நான் இந்த மாதிரியே கூட செய்யலாம். இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் சேர்க்காதீங்க. வெறும் ப்ளெயினாக ஆம்லேட் போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்காங்க.
ஹோட்டலில் கூட இந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி கூட பரோட்டா கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இது கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.